ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரெவல்யூஷன் பார்ட் நம்பர் சீசன் 2 ஓடிய ஃபர்ஸ்ட் எபிசோடிய ஃபைனல் எபிசோட பார்க்க போறோம். சோ அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் மிஸ் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் சூசன் நல்லா இருக்கட்டி இங்க பாருங்கப்பா, நம்ம போயிட்டு அந்த ஏஞ்சல்ஸ் எதிர்த்து சண்டை போட போறதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நம்மளால போய் அட்டாக் பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் அவங்க எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி நீ சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா. ஏன்னா அவனுக்கு எந்த இடத்துல இருந்து சிக்னல் அனுப்புறானுன்னு நம்மளுக்கு சுத்தமா தெரியல. அதனால அவனுக்கு எந்த இடத்துல இருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது லூசி ஒரு பொண்ணு இங்க பாருங்கப்பா, இவ்வளவுதான மேட்டர். அவங்க ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அவங்க எங்க இருப்பாங்கன்னு கூட எனக்கு ஒரு சின்ன கேஸ் இருக்குது. அதனால என் கூட வாங்கன்னு இவங்க எல்லாரையும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் ஓடிய டாப்புக்கு கூட்டிட்டு வந்துட்டான். ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் நின்னு மினிடி இருக்கக்கூடிய 2 டவரையே வேடிக்கை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அதனால இங்க பாருப்பா, எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? அவனுங்க எங்க தான் இருக்கிறானுங்க, என்னதான் நீ செய்ய போற அப்படின்ற மாதிரி கேட்கவும், நான் செய்ய போறது இல்ல, நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா அவங்க 2 பேரும் அந்த சிக்னல் அனுப்பணும்னா ஒண்ணு அவங்க டிவி ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய டவர்ஸை யூஸ் பண்ணணும், அப்படி இல்லையா மொபைல் சிக்னல் அனுப்பக்கூடிய டவரை யூஸ் பண்ணணும். அப்படி பார்த்தா இந்த இடத்துல ரொம்ப பெரிய டவரா இருக்கிறது 2 தான். ஒன்னு மொபைலுக்காக இருக்கிறது, இன்னொன்னு டிவி ஸ்டேஷனுக்காக இருக்கிறது. அதனால அவங்க கண்டிப்பா இந்த 2 டவர்ல ஏதாவது ஒரு டவர்ல இருந்து தான் இந்த சோனார் பல்ஸ் எல்லாத்தையுமே அனுப்புறாங்க. சோ அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஈஸியா அவங்களை தடுக்க முடியும். அப்படியும் இல்லனா நம்மளுடைய பவர் யூஸ் பண்ணி இந்த டவர் 2த்தையுமே நம்ம அழிச்சாகணும்ன்ற மாதிரி சொல்ல எம்லி லைட்டா கொஞ்சம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா இவ ஒர்க் பண்றது கால் சென்டர் தானே. அதனாலதான் லைட்டா கொந்தளிச்சவங்க பாருப்பா, மொபைல் டவர்ல நம்ம அட்டாக் பண்ணோம்னா நாளைக்கு எக்கச்சக்க பேருக்கு வேலை இல்லாம போயிடும். அதனால மொபைல் டவர் அட்டாக் பண்ற என்னதே கை விட்டுடுங்க. அது மட்டும் இல்லாம நானே அந்த மொபைல் டவரை போயிட்டு செக் பண்றேன், நீங்க 2 பேரும் போயிட்டு அந்த இன்னொரு டவரை போய் செக் பண்ணுங்கன்னு எம்லியா தன்னுடைய டிவைன் பூஸ்ட் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரே ஜம்ப்லயே அந்த டவருக்கு போக சைட்டனோ சரி ஓகே அவ சொன்ன மாதிரி நானும் ஆசியனும் போயிட்டு அந்த டவரை செக் பண்றோம். நீங்க லூசி பூர் இந்த இடத்துல இருங்க. ஏன்னா சப்போஸ் இந்த இடத்துல இருந்து கூட அவங்க ஏதாச்சும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால நீங்க 2 பேரும் இங்க இருங்க, நாங்க போயிட்டு அங்க பாக்குறோம்னு சைடனும் ஆசியன் மட்டும் இந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்க இவங்க உடனே எல்லாம் அந்த டவருக்கு போல. அதுக்கு பதிலா நடந்து போய் பஸ்ஸை புடிச்சு ட்ரெயினை புடிச்சு அதுக்கப்புறம் அந்த டவருக்குள்ள போறதுக்கும் காசு கட்டி டிக்கெட் எல்லாம் வாங்கி எப்படியோ ஒரு வழியா டவர் கிட்ட வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க கிட்ட தான் எம்லியா மாதிரி ஜம்ப் பண்ணி போறதுக்கு மேஜிக் இல்ல இல்லையா? அதனாலதான் இவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் யூஸ் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு டிக்கெட் வாங்கிட்டு வந்து பார்த்தா இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்னன்னா இங்க இருக்கக்கூடிய எலிவேட்டரோட லிப்ட் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போகும். அதுக்கு மேல போகணும்னா ஸ்டெப்ஸ்ல தான் ஏறி போய் ஆகணும். அதனாலதான் எப்பற இவ்வளவு பெரிய டவர்ல நம்ம ஏற போறோம்ன்ற மாதிரி இவங்க பாத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் எம்லியா வீட்டுக்கு போயிட்டே ட்ரெஸ் மாத்திக்கிட்டு திரும்ப வந்து இந்த டவர்ல நின்று வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இவ எதிர்பார்த்த வாட்சர் இந்த இடத்துக்கு வரவே இல்ல. அது மட்டும் இல்லாம இவ்வளவு உயரத்துல இருக்கிறதுனால குளிர வேற ஆரம்பிக்குதா. அதனால எங்கடா இருக்கீங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மேல ஒருத்தன் தும்ற மாதிரி சத்தம் கேக்குது. யாரானு பார்த்தா கேப்ரியல் தான். அதனால இவன் இந்த இடத்துல பார்த்த உடனே சோடை எடுத்துக்கிட்டு எம்லியா அவங்க கூட சண்டை போறதுக்காக ரெடியாக இவன் கேஷுவலா வந்து இங்க பார்ப்பா, நான் கூட சண்டை போறதுக்குலாம் வரல, டிஷ்யூ இருந்தா உன்னை கொடுப்பா, மூக்க தொடங்கணும்ன்ற மாதிரி கேக்குறான். ஆனா நான் உன்னை நம்ப மாட்டேன்டா, நீ எதுக்கு இங்க வந்திருக்கன்ற மாதிரி அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா பைபிள்ல டக்குன்னு காணா போயிட்டான். எங்கடா போனான்னு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவன் பின்பக்கமா வந்து நான் உன்னை ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவளை பிடிச்சி காமெடி பண்ணப்போ, ஹே கேப்ரியல் காமெடி பண்றது நிறுத்து, நீ எதுக்கு இங்க வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு கொண்டுட்டு என்கிட்ட சோடா இருக்கக்கூடிய அலாசராமஸை எடுத்துட்டு போறதுக்கு தானே, அதுக்கு நான் விடவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருப்பா, நான் அதுக்காக எல்லாம் வரல, ட்ரபிள் தன்னுடைய கடமையை செஞ்சு முடிக்கணும்ன்றதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லவும், ஹே அப்பனா நீ என்னுடைய அம்மா இங்க இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கேன்ற மாதிரி கேட்க, பாரு உனக்கு கூட இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது. ஆமா ஆமா, உன்னுடைய அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தான் ரபிள் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவங்க அம்மா சரியா ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி பண்ண ஒரு தப்பால இன்னைக்கு ஹெவனி அடியிற நிலைமையில இருக்குது. ஆனா அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்றத நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு மனுஷனுக்கும் சிம்பான்சிக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? டேய் என்னடா முட்டாத்தனமான ஒரு கேள்வி, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லவும், கரெக்ட்டுமா கரெக்ட், அந்த தப்பு தான் அவங்க அம்மா பண்ணிட்டாங்க. ஏன்னா சரியா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹியூமன்ஸ் எல்லாரும் ஏஞ்சல்ஸ கடவுள் மாதிரி வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல ஒரு ஏஞ்சல் மட்டும் ஹியூமன் மேல காதல் வயப்பட்டு அவங்க கூடவே கல்யாணம் பண்ணி ஒன்னா வாழ ஆரம்பிச்சது. ஏன் ஒரு கட்டத்துல அந்த ஏஞ்சலுக்கு ஒரு குழந்தை பிறக்கவும் ஹெவனா இருந்தாலும் சரி, ஹியூமன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உலகமா இருந்தாலும் சரி ரொம்பவே தம்பிச்சு போயிடுச்சு. ஏன்னா அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் கடவுளா பார்த்துட்டு இருந்த ஏஞ்சல்ஸ அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ் எல்லாரும் சாதாரண ஒரு கிரியேச்சரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மனுஷங்களுக்கும் ஏஞ்சல்ஸுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லன்ற ப்ரூஃபா அந்த குழந்தை தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது, சாட்சாத் நீயே தான். அதனாலதான் சொர்க்கம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சதுல இருந்து ரபுல் உன்னுடைய அம்மாவை பல வருஷமா தேடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா எப்படியோ ஒரு வழியா இன்னைக்கு அவங்களை கண்டுபிடிச்சிட்டான்றதுனால அவங்களுக்கு இன்னைக்கு அவன் கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுக்காம விட மாட்டான். அது மட்டும் இல்லாம அவங்க கூடவே சேர்ந்து தப்பு பண்ண இன்னொருத்தவருக்கும் தண்டனை கிடைக்கும். அதாவது நீ யாருக்காக பழி வாங்கணும் கத்தி எடுத்து எல்லாருமே கொல்லணும்னு நினைச்சியோ அவர் இந்த இடத்துல
உலகத்துல தான் உயிரோட இருக்காரு, அதாவது உன்னுடைய அப்பா இந்த உலகத்துல தான் இருக்காருன்ற மாதிரி சொல்லவும் எமிலியா செம்ம ஷாக்காக, இன்னொரு பக்கம் ஏமா டே முடியலடா சாமி டே என்ன விட்டுருங்கடான்ற மாதிரி ரெண்டு பேர் கதறிக்கிட்டே படியில் ஏறிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த டவருடைய டாப்புக்கு போனா ஸ்டெப்ஸ் மூலியமா தான் போய் ஆகணும், அதனாலதான் முடியலடா சாமி இவ்வளவு தூரம் ஏறி வந்துட்டு முட்டி கைட்டு கீழே ஓடுற மாதிரி இருக்கேன்ற மாதிரி இவங்க கதறிக்கிட்டே ஏறிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய சீகவும் இப்பதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய கண்ணை முடிச்சு பாக்குறா. பட் இப்ப இவ எங்க இருக்கிறான்றது இவளுக்கு தெரியலையா, அதனால இப்ப நான் எங்கடா இருக்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருக்கக்கூடிய போன் ரிங் அடிக்க, இந்த போன் யாருதுன்னே இவளுக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நேரமா ரிங் அடிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால யாருன்றதை கேட்போன்னு அட்டன் பண்ணா அந்த பக்கம் பேசுறது எமிலியாவுடைய அம்மா தான். அதனால இங்க பாருப்பா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம இப்ப நான் சொல்றதை மட்டும் அப்படியே செய். நீ இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு அந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் பேரியர் கிரியேட் பண்ணு சொல்லப்போ, இல்லங்க சாரி என்ன மன்னிச்சிருங்க நான் நார்மலான ஒரு ஹியூமன், நீங்க தப்பான ஆளுக்கு போன் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி போனை கட் பண்ணலான்னு பார்த்தா ஏமா ஏமா அவன் கையில ஒரு ரிங் இருக்குது அதை யூஸ் பண்ணி பேரியர் கிரியேட் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லப்போ, இவ்வளவு என்னடா சொல்றாங்கன்னு பார்த்தா இவ கையில அந்த ரிங் இருக்கிறத பார்த்துட்டு ஆமாங்க நீங்க சொல்ற மாதிரி ரிங் இருக்குது, இதை வச்சு என்னால கண்டிப்பா மேஜிக் யூஸ் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்க, ஆமாம்பா கண்டிப்பா உன்னால இதை வச்சு மேஜிக் யூஸ் பண்ண முடியும், ஏன் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு தெரிஞ்ச ஆயுதத்தை வச்சு காப்பாற்ற முடியும்னு சொல்லப்போ, அப்பனா நீங்க என்னுடைய போவண்ட் ஏரோ தானே யூஸ் பண்ண சொல்றீங்க, சரி ஓகே இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், இருந்தாலும் எனக்கு அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்கன்னு மூட்டத்து காலில் அந்த காலை கனெக்ட் பண்ணிக்கிட்டு மத்தவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்த நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் இருக்கக்கூடிய லூசிபர் ரொம்பவே போர் அடிக்குதுன்னு உட்கார்ந்து இருக்கிறான். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகியும் அந்த வாட்சரும் வரல கேப்ரியலும் வரல இல்லையா, அதனாலதான் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தவன் ஒரு கட்டத்துல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குதுப்பா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய செலஸ்டியல் ஃபோர்ஸை ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்குள்ள மட்டும் யூஸ் பண்ணு, ஏன்னா நீ மொத்தமா யூஸ் பண்ணினா இங்க இருக்கக்கூடிய டவர் கிவர் எல்லாமே வீணா போயிடும், அதனால ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் வரைக்கும் நீ யூஸ் பண்ணினா பக்கத்துல அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்மள தேடி வருவாங்கன்ற மாதிரி சொல்லப்போ, ஜூசனும் சரி ஓகேப்பா அப்பனா நான் வேவ் கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் சுத்தி பாக்குறேன், அவனுக்கு எங்க இருந்தானுங்கன்னா நம்ம அட்டாக் பண்ணலான்னு பவர் யூஸ் பண்ணிட்டு அவங்க எங்க இருக்கிறானுங்கன்றத பாக்குறதுக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஆனா இவங்க எங்க இருந்து கிளம்புறதுக்கு வேண்டி சீக்கிரம் இவங்களுக்கு முன்னாடி பறந்து வரவும் இவங்களுக்கு இவ மேஜிக் யூஸ் பண்றத பார்த்துட்டு செம ஷாக்கா இருக்குது. ஏன்னா இவளுடைய லைஃப் ஃபோர்ஸ் எல்லாமே மேஜிக்கல் ஃபோர்ஸா மாறுதுன்றத இவ கண்டுபிடிச்சா. பட் அது ஃபுல்லா மாறி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் இல்ல ஒரு மாசத்துக்கு ஆகும். ஆனா இவ ஒரே நாளே தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு பறந்து வந்திருக்கா இல்லையா, அதனாலதான் எப்படி உனக்கு இந்த பவர் கிடைச்சது என்னாச்சுன்ற மாதிரி கேட்கப்போ, இல்ல இப்போதைக்கு என்னால என்ன நடக்குதுன்றத சொல்ல முடியாது, ஆனா நான் இப்ப பண்ண வேண்டியது ஒண்ணு இருக்குது, சோ நீங்க இந்த இடத்துல எதுவுமே பண்ணாதீங்க நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஹெவன்லி காட்ஸ் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டாங்க. ஏன்னா வாட்சர் ஆல்ரெடி இந்த மாதிரி புதுசா யாராச்சும் வேவ் கிரியேட் பண்ணாங்களா அவங்களை கண்டுபிடிச்சு கொன்னுடுங்கன்னு சொல்லியிருக்கான் போல, அதனாலதான் இவங்க அட்டாக் பண்றதுக்காக வரப்போ, ஹே சீக்கோ நீ ஏதோ பண்ணணும்னு சொன்னல அதை போய் நீ பாத்துக்கோ, சரி ஓகே நான் செய்ய வேண்டியது செஞ்சிடறேன்னு இப்ப இவ கிட்ட இருக்கக்கூடிய மேஜிக் பவர் யூஸ் பண்ணி வானத்தை நோக்கி ஒரு அம்பை விடவும் அது அப்படியே கோல்டன் கலர்ல ஒரு பெரிய மானா வேவை கிரியேட் பண்ணுது. ஏன்னா வாட்சர் கிரியேட் பண்ண அந்த சோனார் பல்ஸ் வேவ் இருக்கு இல்லையா, அது இங்க இருக்கக்கூடிய டிவிஸை மட்டும் உடைக்கிறது கிடையாது, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம் அப்புறம் அந்த பொறாம குணம் எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த குணத்தை எல்லாத்தையுமே உடைச்சு அவங்களுடைய உண்மையான முகத்தை வெளியில கொண்டு வந்திருக்குது. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா வாட்சர் எமிலியாவுடைய அம்மாவை பிடிக்கணுன்றதுக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நடுவில் சின்ன சின்ன பிரச்சனை கிரியேட் பண்ணி விட்டு இருக்கான். அதனாலதான் அவன் யூஸ் பண்ண சோனார் பல்ஸ் வேவ் மூலியமா ஏற்பட்டு பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணுன்றதுக்காக சீகா மூலியமா இப்ப இந்த கோல்டன் மனாவை இந்த பக்கம் இவங்க கிரியேட் பண்ணி விடப்போம். இது எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய வாட்சர் பார்த்துட்டு சரி ஓகே அவ தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டா போல என்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு கரெக்டா சைட்டுன்னு ஆசியிலும் வந்துட்டாங்க. ஆனா இவங்க டவருக்கு மேலதான் இல்ல டவருக்கு கீழே தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க கிட்டதான் உச்சி வரைக்கும் போயிருந்தாலும் கடைசியில இந்த பைப்புல கீழே நின்று இருக்கிறான். அதனாலதான் மேல ஏறினவங்க அடிச்சு பிடிச்சு கீழே வந்து இவனை பார்த்த உடனே டேய் ஒன்னால இன்னைக்கு எக்கச்சக்கமான செலவாயிடுச்சுடா, அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லாம இங்க போகவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சைட்டனுக்கும் ஆசியலுக்கும் எக்கச்சக்கமான பவர் வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல அந்த மானாவை பார்த்துட்டு சில பேர் ஆச்சரியப்பட்டு இருந்தாலும் இன்னும் சில பேர் என்னடா இது புதுசா இருக்குது பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குன்னு கொஞ்சம் பயந்துருப்பாங்க இல்லையா, அந்த பயம் எல்லாமே தான் இப்ப இவங்களுக்கு பவரா மாறவும் சைட்டின் ஒரே செகண்ட்ல இந்த இடத்துல ஒரு டைம் பேரர் கிரியேட் பண்ணிட்டு மவனே இன்னைக்கோட நீ செத்தடான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் எமிலியா ரொம்பவே சோகமா உட்கார்ந்து இருக்கிறா. ஏன்னா இவளுடைய அப்பாவை சைட்டன் கொன்னுட்டான் அப்படின்ற அந்த நியூஸ் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நான் அவனை கொல்லணும் அவனுடைய ஆர்மியை கொல்லணும் அந்த டீமன்ஸை கொல்லணும் யாருமே உயிரோட இருக்க கூடாதுன்னு அவங்களை எக்கச்சக்கமா தேடி தேடி இவ கொண்டு வந்திருப்பா. ஆனா என்ன பண்றது இவளுடைய அம்மா மாதிரி இவளுடைய அப்பாவும் இன்னும் உயிரோடு இருக்கிறாருன்ற விஷயம் இப்ப இவளுக்கு தெரிய வந்துருச்சு இல்லையா, அதனாலதான் இத்தனை நாளா நான் எதுவுமே தெரியாம ஒரு பப்பட் மாதிரி இந்த இடத்துல செயல்பட்டு இருக்கன்ற மாதிரி இவ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கவும் அல்லாஹ் ராமோஸ் இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அம்மா உங்களுக்கு என்னமா பிரச்சனை, உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா இல்ல உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்ற மாதிரி கேட்கவும் இல்லம்மா அதெல்லாம் எதுவும் இல்ல நான் நல்லா தான் இருக்கிறேன், இருந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஏன்னா நான் ஹீரோவா மாறினதுக்கு காரணமே என்னுடைய அப்பாவுடைய சாவுக்கு பழி வாங்கணுன்றதுக்காக தான். ஆனா இப்ப அவர் உயிரோட இருக்கிறன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால என்ன பண்ண முடியும்
முடியும்னு எனக்கு தெரியல. ஏன் நான் இப்ப ஹீரோவா போயிட்டு சண்டை போடுறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கப்போ அலாஸ் ராமோஸ் டக்குன்னு உடனே இங்க பாருங்கம்மா, நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க, நீங்க ஒரு ஹீரோ, நிறைய விஷயங்களை அவரால் பண்ண முடியும்னு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. அதனால இவ உடனே என்ன நினைச்சாலோ எது நினைச்சாலோ தெரியல, அலாஸ் ராமோஸ் கிட்ட இங்க பாருப்பா, நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறன்ற மாதிரி கேட்கப்போ நான் ஒரு புது உலகத்தை உருவாக்க போறேன், அந்த இடத்துல நம்மளுடைய ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, நான் அந்த மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்குவேன்ற மாதிரி இவ சொல்லவும் எமிலி எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. என்னன்னா ஒரு குழந்தையே இந்த இடத்துல அமைதி வேணும், சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறா இல்லையா, அதனால நம்ம ஏன் அந்த மாதிரி நினைக்க கூடாது. சரி ஓகே, இங்க பாரு அலாஸ் ராமோஸ், அம்மா கொஞ்ச நேரத்துக்கு என்னுடைய தன்னம்பிக்கையை இழந்துட்டேன், இருந்தாலும் இப்ப எனக்கு எல்லா தன்னம்பிக்கையும் கிடைச்சிருச்சு, அதனாலப்பா அப்பாவுக்கு போயிட்டு இப்ப நம்ம ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி இந்த பக்கம் அலாஸ் ராமோஸை கூட்டிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சைட்டனுக்கும் வாட்சருக்கும் என்னடா சண்டை பெருசா போதான்னு பார்த்தா ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேப்ரியல் இந்த இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் எமிலி உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கே வரமாட்டான்னு அவ வந்துகிட்டு இருக்க விஷயம் தெரியாம இந்த இடத்துல இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் அவ அப்படியே ஃபீல் டவுன் ஆகி உட்காந்துட்டா இல்லையா, அதனாலதான் அவன் ஹெல்ப் பண்றதுக்காக வரமாட்டா, அவளுடைய அப்பாவை பத்தின உண்மை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்போ சைட்டனுக்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா டீமனா இருக்கக்கூடிய இவங்களே ஒருத்தவங்களை ஜெயிக்கணும்னா அவங்க கூட சண்டை போகணும் தான் நினைப்பாங்க. ஆனா ஏஞ்சல்ஸா இருக்கக்கூடிய இவங்களுக்கு தேவையானதை செய்யணும் இல்ல நடக்கணும்ன்றதுக்காக வேவ் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய மக்களை எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்தி இருக்காங்க. இன்னொரு பக்கம் எமிலியா குறுக்க வந்தா அவளை நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு அவளுக்கு என்னென்னமோ புது புது விஷயத்தை சொல்லி ஃபீல் டவுன் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க. அதனாலதான் ஏன்டா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி இவன் செம்ம கோவத்துல வந்து ரபுல புடிச்சு போட்டு ஒரு அடி அடிக்கப்போ இவன் சுருண்ட போய் கீழே விழுந்துட்டான். ஆனா அடுத்த செகண்டே நின்னுகிட்டு தம்பி எனக்கு செய்ய வேண்டிய வேலை எல்லாம் இருக்கு, உன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா எனக்கு நேரம் தான் வேஸ்ட் ஆகும், சோ நான் கிளம்புறேன்பான்னு இவன் டவருக்கு மேல போயிட்டு வேவ் அன்லிஸ்ட் பண்ணலான்றதுக்காக கிளம்ப ஆரம்பிக்க சைட்டனும் பின்னாடியே வரான். ஆனா குறுக்க தான் அந்த கேப்ரியல்ன்ற கௌசிக்கு வந்திருக்கான் இல்லையா, அதனால சைட்டன டக்குன்னு வந்து குறுக்க தடுத்தது மட்டும் இல்லாம இங்க பார்ப்பா தம்பி, உன்னால என்ன தோக்கடிக்க முடியாதுன்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும், அதனால பேசாம போயிடு, இல்ல நான் திரும்ப வந்து அட்டாக் பண்ணுவேன், நான் இன்னைக்கு தடுத்தே ஆவன்ற மாதிரி ஒத்தகால நிக்கிறீனா எனக்கும் வேற வழி கிடையாதுன்னு இவன் சைட்டனை ஆசலையும் புடிச்சு போட்டு அடிச்சது மட்டும் இல்லாம இவனுடைய குளோன்ஸை உருவாக்கி இவங்களை அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆக்கப்போ மேல பறந்து போன வாட்சர் இருக்கான்ல அவன் கேப்ரியலை காப்பாத்துன்னு கத்திக்கிட்டு கீழே விழுந்துகிட்டு இருக்கான். விச் மீன்ஸ் எமிலியா இந்த இடத்துக்குள்ள வந்துட்டா. அதனால இந்த இடத்துக்கு இவ வந்ததை பார்த்த உடனே பரவாயில்ல எமிலியா, உன்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் நீ சீக்கிரமா ஓவர் கம் பண்ணி வந்துட்ட, இருந்தாலும் இன்னைக்கு நீ என்ன தோக்கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. வாய முடுறான்னு இவனும் செம வேகமா வந்து தன்னுடைய சோடா வச்சு ஒரு வெட்டு வெட்டுறான். ஆனா அந்த வெட்டு கேப்ரியல் மேல படல, அது ஜஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஒரு குளோன் மேல தான் பட்டிருக்கும். அதனால இவளால குளோன்ஸை கரெக்டா கண்டுபிடிக்க முடியலன்றத பார்த்த உடனே சரி ஓகே உன்னை இப்படிதான் இன்னைக்கு தோக்கடிக்கணும்னா இதை பண்றதுக்கு நான் தயார்னு கேப்ரியல் எக்கச்சக்கமான குளோன்ஸை இன்னமும் வர வச்சு இவளை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க. சைட்டன் மட்டும் இந்த இடத்துல யார் உண்மையான கேப்ரியல் கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா இவன் ஒரு டீமன் லார்ட் இல்லையா, அதனால இவன் கிட்ட எக்கச்சக்கமான பவர் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பவரை வச்சு இவனை கண்டுபிடிக்கவும் எமிலியா நான் இவனை அட்டாக் பண்றேன், நீ பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுன்னு ஃபர்ஸ்ட் இவன் பிடிச்சிட்டு போயிட்டு டவர்ல வச்சு ஒரு அடி அடிக்க பின்னாடி எமிலியா வந்து தன்னோட சோடா வச்சு ஒரு வெட்டு வெட்டுறா. பட் இப்ப கூட அந்த வெட்டு இவன் மேல டைரக்டா படல, ஏன்னா இவன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஷீல்ட் ஆக்டிவேட் பண்ணிருக்கான் போல, அதனாலதான் இவனுடைய வெட்டு லைட்டா மட்டும் இவ்வளவு டேமேஜ் பண்ணிருக்கவும் வாட்சருக்கு பக்கத்துல போயிட்டு மயக்கம் பிடிக்க விழுந்துட்டான். ஆனா இந்த டைம்ல வாட்சர் எழுந்துக்கிட்டான். அதனால இங்க பாருங்க கேப்ரியல் தடுத்ததாலும் என்ன உங்களால தடுக்க முடியாதுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இவன் யாரோ மேல இருந்து அட்டாக் பண்றாங்க, யாருடான்னு பார்த்தா நம்ம சீகோ தான். ஆனா இவன் அட்டாக் பண்ணியிருந்தாலும் இவனுக்கு எதுவுமே ஆகல இல்லையா, அதனால இன்னமா கொசு கடிக்கிற மாதிரி எதையோ வச்சு அட்டாக் பண்ற இப்படி தன்னுடைய மொத்த பவரும் போயிட்டு இந்த இடத்துல கீழே விழுந்துட்டான். இருந்தாலும் கேப்ரியல் மயக்கம் போடும் போது எப்படி இவன் எழுந்தானோ அதே மாதிரி இவன் மயக்கம் போடும் போது இப்ப கேப்ரியல் எழுந்துட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் நான் சண்டை போட விரும்பல, ஏன்னா இதுக்கப்புறம் நான் அவங்க கூட சண்டை போட்டேன்னா கண்டிப்பா தோத்துருவேன், அதனால நான் போயிட்டு இன்னொரு நாள் என்னுடைய படையை மொத்தமா கூட்டிட்டு வரேன், அன்னைக்கு நீங்களா நாங்களான்னு ஒரு கை பாத்துக்கலான்னு இவன் வாட்சரை தூக்கிக்கிட்டு எப்பயும் போல ஒரு போர்ட்டல் யூஸ் பண்ணி இங்க இருந்து தப்பிச்சு போக எமிலியா சீகோ கிட்ட வந்து ஹே என்னுடைய அம்மா உங்ககிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்காங்க, அவங்க கிட்ட என்னால பேச முடியுமா ப்ளீஸ் என்கிட்ட கொஞ்ச நேரம் பேச சொல்லன்ற மாதிரி கேட்கவும் இல்ல அவங்களால இப்போதைக்கு பேச முடியாதான், ஏன்னா நம்ம இந்த இடத்துல எனர்ஜி பேரியர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த உலகத்தோட எனர்ஜி பேலன்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சோ இப்போ அவங்க சொல்றத உடனே என்ன செய்ய சொல்றாங்க, அதனால என்ன மன்னிச்சிருக்கேன் எமிலியா, அவங்க கண்டிப்பா திரும்பவும் ஒரு நாள் உங்களை வந்து மீட் பண்ணுவாங்கன்னு. சைட்டனுக்கு பவர் கிடைச்ச உடனே இந்த இடத்துல ஒரு பேரியரை கிரியேட் பண்ணாலியா, அந்த பேரியரை இவளுடைய அம்பு மூலியமா உடைச்சு விட திரும்ப இந்த இடத்துல கோல்டன் மானா வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நார்மலா மாத்திக்கிட்டு இருக்குது. அதாவது இங்க மக்கள் எல்லாருமே இவங்க சண்டை போறதை பார்த்திருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது டேமேஜ் ஆயிருந்தாலும் சரி, இல்ல நம்ம சைட்டனுக்கு கிடைச்ச பவரா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே திரும்ப நார்மலா மாத்திக்கிட்டு இருக்க. சீகோவும் அப்படியே தன்னுடைய பவர் எல்லாமே போயிட்டு டக்குன்னு மயங்கி கீழே விழுந்துடுறா. ஏன்னா எமிலியாவுடைய அம்மா சீகோக்குள்ள இருக்கக்கூடிய பவரை ஹோஸ்ட் மாதிரி உள்ள வந்து எடுத்து பயன்படுத்தி இருக்காங்க. அதனாலதான் ரொம்ப நேரமா அந்த பவர் யூஸ் பண்ணதுனால இப்ப இவ மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் மறுநாள் காலையில சீகோவை பாக்குறதுக்காக சைடன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். ஏன்னா இவளுக்கு கொஞ்சம் அந்த டயர்ட்னஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால சும்மா ஒரு 2 நாளைக்கு மட்டும் பெட்ல இருக்குன்னு சொல்றாங்களாட்டுக்கு. அதனாலதான் இவளை பாக்குறதுக்கு வந்தது மட்டும் இல்லாம நேத்துக்கு நடந்த விஷயம் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குதான்னு கேக்குறான். ஏன்னா எமிலியாவுடைய அம்மா தன்னுடைய பவரை கொடுத்து இவளை ஹோஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணி தானே எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க, அதனாலதான் இவளுடைய மெமரி ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்கன்றதுக்காக உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குதான்ற மாதிரி கேட்கவும் ஹே சைடன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கெட்டவங்க கிடையாது, நல்லவங்க தான். அது மட்டும் இல்லாம அவங்க தன்னுடைய பவர் எனக்குள்ள கொடுத்து ஹோஸ்டை என்ன பயன்படுத்திக்கும் போது அவங்களுடைய ஒரு சில மெமரிஸை நான் பார்த்தேன். அதுல ஒரு டீமன் பையன் உடம்பு முழுக்க காயத்தோட
அழுதுகிட்டே நின்னுட்டு இருந்தான். அவனை அவங்க காப்பாத்தினது மட்டும் இல்லாம அவனுக்கு தேவையான சில விஷயங்களை செஞ்சு கொடுத்திருக்காங்க. பட் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல. அதுக்காக உன்கிட்ட நான் எப்பயுமே மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சீகோ டக்குனு வேற ஒரு ஆள் மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. இதனால சைட்டனும் ஏய் ஒரு நிமிஷம் இரு, யார் நீ? சீகோவுடைய உடம்புக்குள்ள இருந்து என்ன பண்ற? எதுக்கு இந்த மாதிரி பண்றன்ற மாதிரி கேட்க, நீ என்ன மறந்துருப்பன்னு தெரியும், இருந்தாலும் நான் யாருன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு என்ன மறந்துருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சாத்தான் ஜேக்கோபாத்னு சொல்லி இவனுடைய முழு பேரை சொல்லவும் இவனுக்கு செம ஷாக்கா இருக்குது. ஏன்னா சாத்தான் ஜேக்கோபாத்ன்ற இவனுடைய முழு பேரு ஒருத்தவங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதாவது இவனை காப்பாத்தின ஏஞ்சல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் தான் இவனுடைய முழு பேர் தெரியும். அதனாலதான் எப்படி இந்த பேர் உனக்கு தெரியுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே, இங்க பாரு ஜேக்கோபாத், நீ என்ன பார்த்து இப்ப ஷாக் ஆகிறதுக்கு டைம் இல்ல. ஏன்னா உன்னுடைய டீமன் வேர்ல்ட் அழிஞ்ச மாதிரி இங்க இருக்கக்கூடிய என்டையர்ஸ்ல இந்த உலகம் மத்த உலகம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனாலதான் திரும்ப எல்லாத்தையுமே நார்மலா மாத்தணும்ன்றதுக்காக நான் நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சேன். அதுல ஒரு பகுதி தான் நீங்க இந்த உலகத்துக்கு வந்து லைஃப் ஆஃப் ட்ரீயோட எசோட கண்டுபிடிச்சதுன்னு சொல்லவும் ஒரு நிமிஷம் இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க என்னால புரிஞ்சுக்க முடியல, நாங்க இந்த உலகத்துக்கு வரதுக்கு நீங்க தான் காரணமா, என்ன சொல்றீங்க தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க, ஜேக்கோபாத் நான் உனக்கு இப்ப சொல்றது புரியலனாலும் போக போக நீனே புரிஞ்சுப்ப. ஏன்னா எல்லா உலகங்களும் அழியறதை தடுக்க போறதே நீங்க தான். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எப்படியாச்சும் லைஃப் ஆஃப் ட்ரீயோட மத்த பழங்களை கண்டுபிடிச்சாகணும். அதனால அதை நீங்க சீக்கிரம் கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நம்புறேன். மை டியர் டீமன் கிங் சாத்தான் சொல்லிட்டு எமிலியாவுடைய அம்மா சீகோவுடைய உடம்புல இருந்து வெளியில போகவும், சைடன் உங்களுக்கு இந்த விஷயம் ஞாபகம் இருக்குதான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதாவது இவ அந்த குட்டி பையனுடைய விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா இல்லையா, அந்த விஷயம் தான் இப்ப இவளுக்கு ஞாபகம் இருக்குது. அதனால இவனும் சரி ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, அவங்க யாருன்றதும் இப்ப எனக்கு நல்லாவே தெரிய வந்துருச்சு. சோ அதனால நீ இதுக்கும் கவலைப்படாத, இங்க நீ நிம்மதியா ரெஸ்ட் எடு. அது மட்டும் இல்லாம அவங்க கொடுத்த அந்த ரிங்க நீ பத்திரமா பாத்துக்கோ. ஏன்னா அவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்றதை என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால இந்த மோதிரத்தை நீனே பத்திரமா வச்சுக்கோ, இது உனக்கு குட்லக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் எமிலியா ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு எப்பயும் போல தன்னுடைய ஒர்க் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இவளுடைய ஃப்ரெண்டும், ஹே எமிலியா நேத்திக்கு வானத்துல அரோரா லைட்ஸ் மாதிரி கோல்டன் கலர் ஏதோ ஒன்று வந்துச்சு, பாக்குறதுக்கே கொஞ்சம் வீடா இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லவும், இல்லப்பா நான் அதை பாக்கல, ஏன்னா அந்த நேரத்துல நான் அலாஸ் ராமஸ குளிப்பாட்டிட்டு இருந்த மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். இவளுக்குள்ள சோடா இருக்கக்கூடிய அலாஸ் ராமஸும், அம்மா நீங்க சீக்கிரமா வேலையை முடிங்க, போயிட்டு நம்ம சீக்கோ அக்காவை பாக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா இல்லையா, அதனாலதான் இப்படி சொல்லவும், ஓகேமா ஓகேமா நம்ம சீக்கிரமா வேலையை முடிச்சிடலான்னு ஏதோ கஸ்டமர் கிட்ட பேசுற மாதிரி இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சைட்டனோட வீட்ல இருந்து காய்ச்சி மூச்சு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா இவங்க டிவி வாங்கிட்டு வந்துட்டாங்க இல்லையா, அதனாலதான் நான் தான் அந்த டிவி வச்சுப்பேன் நான் தான் அந்த டிவி வச்சுப்பேன் மாறி மாறி இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. சைடன் எல்லாத்தையும் பார்த்துட்டு பரவாயில்ல எல்லாமே சரியா தான் போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்குன்னு சூரியன் மறையறத பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அப்படி இந்த இடத்துல 2B கண்டினியூ போட்டு இந்த சீசன் 2 உடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டாங்க. சோ गाइस இத்தனை நாளா நம்ம பார்த்த அந்த டெவிலிசியா பார்ட் டைமர் அனிமி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய ரியாக்ஷன் மிக்ஸ்டு ரியாக்ஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் 12 எபிசோட் இருந்தாலும் சும்மா நறுக்குன்னு கொடுத்திருந்தாங்க, நல்லா காமெடி நிறைய இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா செகண்ட் சீசன் ஆரம்பிக்கும் போது நல்லா ஹைப்பா இருந்தது. ஆனா எந்த அளவுக்கு அவங்க ஹைப் ஏத்துனாங்களோ அந்த அளவுக்கு அதை ரொம்பவே கம்மி பண்ணி கடைசியில வந்து லைட்டா கொஞ்சம் அந்த ஹைப் ஏத்தி விட்டுருக்காங்க. ஏன்னா நான் ஃபைனல் எபிசோட பாக்குற வரைக்கும் நடுவுல ஒரு பொண்ணு வந்து அலாஸ் ராமஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிருப்பா இல்லையா, அந்த பொண்ணு தான் சைடனை காப்பாத்தின பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எண்டிங்ல எமிலியாவுடைய அம்மா தான் சைடனை காப்பாத்தின மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அலாஸ் ராமஸை காப்பாத்துறதுக்காக வந்த பொண்ணு யாரு, எமிலியாவுடைய அம்மா எதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணாங்க, இதெல்லாம் எங்க போய் முடிய போது என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் டிசம்பருக்கு அப்புறம் வர போற செகண்ட் ஹாஃப்ல தான் சொல்லுவாங்க. அதனால அதுல என்னென்ன ஸ்டோரி சொல்ல போறாங்கன்றது எல்லாத்தையும் ஒரு 2-3 மாசம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இத்தனை நாள் நம்ம பார்த்த இந்த அனிமியை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது எல்லாத்தையும் உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் ஒரு நிமிஷம் டேய் நீ அனிமி அப்டேட் சொல்றேன்னு சொன்னீடா சொல்லிட்டு போடான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்ப என்ன அப்டேட் கொடுக்குறதுன்னு தெரியல. சோ அதனால எப்படி எனக்கு தெரியலையோ அதே மாதிரி நான் என்ன அடுத்தது பண்ண போறேன்னு நீங்களும் கொஞ்சம் தெரியாமலே நாளைக்கு 6 மணிக்கு வந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அனிமியை தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதனால நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு எல்லாரும் மீட் பண்ணலாம். பை பை இன்ஃபீஸ்.